எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். பிறந்தார் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்கிறதான தலைப்பில் ஹிஸ் கிரேஸ் சேனலில் பேசுவதற்கான வாய்ப்பு தந்ததற்காக நான் நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒரே பண்டிகை கிறிஸ்மஸ் பண்டிகை. கிறிஸ்துவின் பிறப்பினால் உண்டான புத்தாண்டையும் எல்லாரும் கொண்டாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் என கொண்டாடுகின்றோம். இயேசு கிறிஸ்து ஒரு நாட்டிற்காகவோ ஒரு மதத்திற்காகவோ அல்லது ஒரு ஜாதிக்காகவோ வரவில்லை. அவர் சர்வலோகத்தையும் ரட்சிக்க வந்தார் என்பது உண்மை. இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர் என்றும் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றும் வேதத்தில் அழைக்கப்படுகின்றார். கிறிஸ்மஸ் எப்போதும் ரட்சிப்பு, சமாதானம், நம்பிக்கை, சந்தோஷம், சமூக சேவை ஆகியவைகளை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கொடுக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்போ விசேஷித்ததும் மகிமையானதும் ஒப்பிட முடியாததுமாயிருக்கிறது. மேலும் கிறிஸ்துவின் பிறப்பு உலக சரீரத்தை கிமு மற்றும் கிபி என்று இரண்டாக பிரிக்கிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை வாழ்த்தி பாடி தேவனை துதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இதோ நீ கர்ப்பவதியாகி நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று மேய்ப்பவர்களுக்கு இயேசுவின் பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அவர்களும் இயேசுவை வாழ்த்தி வணங்கினார். நாம் செய்ய வேண்டியது என்ன? எல்லாம் வல்ல இறைவனை, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வந்து மனிதர் மேல் அன்பு காட்டியது போல நாமும் மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் ஜாதி மத இன பாகுபாடு இன்றி உதவி செய்து அன்பு காட்டுவோமாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆசீர்வாதம் எப்போதும் உங்களோடும் இருப்பதாக. ஆமென்.